என்பது என்ன என்றால், இந்த பூமியில் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் செய்து முடிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆற்றல், தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு சக்தி, தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு பலன் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் காசு கிடையாது, ஆசீர்வாதம் பணம் கிடையாது, ஆசீர்வாதம் தங்கம் கிடையாது, ஆசீர்வாதம் வீடு வாசல் கிடையாது. நிறைய நேரங்கள்ல நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அவங்க எல்லாம் தேவன் அவர்கள் இந்த பூமியில வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றாருங்கன்னா இல்ல. பணம் வச்சிருக்கிறவங்க தேவத்தை நிறைவேற்றாங்களா? இல்ல. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் மட்டும்தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மட்டும்தான் தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்காய் நம்ம கடந்து சொல்லுவோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை என்ன செய்கிறது? தருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை குறித்து நீ கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். ஏற்கனவே ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு சில முக்கியமான காரியத்தை, கடந்த வாரம் நம்ம பேசின அந்த காரியத்தை குறித்து சில தொடர்ச்சி என்ன வாரம் என்ன செய்யறேன் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதங்களை குறித்து தவறான ஒரு அபிப்பிராயமும் தவறான புரிந்து கொள்ளுதலும் என்ன செய்கிறது? ஜனங்களுக்குள் இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஆசீர்வாதங்களை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன இல்ல. நிறைய நேரங்கள்ல பணம் அதிகமாக இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். நிறைய நேரம் வீடு, ஆஸ்தி, பொண்ணு, பொருள், நல்ல காரு, வீடு எல்லாம் இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நம்ம என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல ஆசீர்வாதம். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா தேவன் தான் எதை கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் தான் பணத்தை கொடுக்கிறார். தேவன் தான் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். தேவன் தான் ஞானத்தை கொடுக்கிறாரு. தேவன் தான் ஒரு தொழிலை நம்ம செய்யும் போது அந்த தொழிலை எப்படி நம்ம ஜெயமாய் செய்வதுன்றதற்கான திட்டத்தை யார் கொடுக்கிறது? தேவன் தான் கொடுக்கிறாரு. ஒரு தோட்டம் வச்சிருக்கிறோம், அந்த தோட்டத்தை நல்ல சிறப்பாய் நம்ம ஒரு விளைச்சலை உண்டாக்குவதற்கு தேவையான ஞானத்தை, திட்டத்தை யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. அதெல்லாம் இருக்கு. ஆனா நல்ல தோற்றம் தரவு எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமா என்ன செய்கிறாரு? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமென், ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதம் என்பது தேவனிடமிருந்து மட்டும்தான் வருகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் எங்க இருந்தாலும் என்ன செய்யும்? பணம் எங்க இருந்தாலும் வரும். ஆனா ஆசீர்வாதம் யார்கிட்ட மட்டும் தான் வர முடியும்? கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும். வேதம் சொல்வது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அப்ப கர்த்தருடைய கர்த்தர் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். இன்னொன்னு, தேவனுடைய மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அப்ப எங்க இருந்தா வருது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. தேவனுடைய மனிதர்கள் ஆசீர்வதிச்சாலும் ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கிறாங்க. தேவனுடைய நீதிமான்கள் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சந்ததியை, ஜனங்களை ஆசீர்வதித்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க மேல என்ன செஞ்சிருக்கு? வந்து பதிந்திருக்கு. அப்ப ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுன்னா, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் ஆசீர்வாதம் வருகிறது. பிசாசு என்னத்தை கொடுப்பானா? பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் சத்துரு என்ன செய்ய முடியும்? ஏன்னா நீங்க மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சத்துரு சொல்றான், இவைகளின் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமானவனுக்கு அதை நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன்றான். அப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் நிறைய நேரம் நல்ல நம்ம ஆசீர்வதிச்சு உயர்த்தப்படுகிறதுனால நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்ற அர்த்தம் இல்லவே இல்லை. நிறைய நேரங்கள்ல அப்படிப்பட்ட தவறான புரிந்து கொள்ளுதல் ஜனங்களுக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க ஆசீர்வாதம்னா காசு கிடையாது, ஆசீர்வாதம்னா பணம் கிடையாது, ஆசீர்வாதம்னா தங்கம் கிடையாது, ஆசீர்வாதம்னா வீடு வாசல் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது என்ன என்றால், இந்த பூமியில் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நான் செய்து முடிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆற்றல், தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு சக்தி, தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு பலன் தான் ஆசீர்வாதம். என்னது ஆசீர்வாதம்னா? ஆசீர்வாதம்னா காசு பணம் கிடையாது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் காசை கொடுக்கலாம், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் வீட்டை கொடுக்கலாம், காரை கொடுக்கலாம், தேவன் நல்ல வசதி உள்ள வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் எதுக்காக கொடுக்கிறாரு?
அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனா ஆசீர்வாதம்ன்றது என்னது? இந்த பூமியில தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு தேவன் எனக்கு தருகிற ஒரு பலன், எனக்கு தருகிற ஒரு வல்லமை, எனக்கு தருகிற ஒரு சக்தி, எனக்கு தருகிற ஒரு ஆற்றல் தான் என்னது? ஆசீர்வாதம். புரியுதா? என்ன ஆசீர்வாதம் என்னது? ஆசீர்வாதம் என்னது? நிறைய நேரங்கள் கவனிங்க, நிறைய நேரங்கள்ல நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அவங்கெல்லாம் தேவன் அவர்கள் இந்த பூமியில வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றாருங்கன்னா இல்ல. பணம் வச்சிருக்கிறவங்களா தேவ திட்டத்தை நிறைவேற்றாங்களா? இல்ல. அப்ப அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், நிச்சயமா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஆசீர்வாதம் அவனுக்கு நன்மை என்ன செய்யும்? கண்டிப்பா கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா அவனுக்கு பணத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா வீட்டை கொண்டு வரும். ஆனா இதெல்லாம் தேவன் எதற்காக தருகிறார் என்றால், இந்த பூமியில என்னை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் மட்டும்தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மட்டும்தான் தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் வர்றாங்க, பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, ஆனா அப்படியே மரித்து போகிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்களும் அப்படித்தானே செய்யறாங்க. வர்றான், வாழ்றான், என்ன செய்யறான்? அப்படியே மரித்து போறான். இன்னொன்னு கூட, பணம் வச்சிருக்கிறவன் அவனுடைய திட்டத்தை நோக்கத்தை என்ன செய்யறான்? நிறைவேற்ற. ஆனா தேவன் ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்றால், நான் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டத்தை என் மேல வைத்துதான் இந்த பூமிக்கு அனுப்புறாரு. புரியுதா? நம்ம ஒவ்வொருவருமே இந்த பூமிக்கு ஏதோ தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல. எப்படி ஏதோ பூமிக்கு வந்துட்டேன், நானு பிறந்துட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு வந்தவங்களே கிடையாது. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க எனக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்? நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், உழைச்சோம், வீட்டை கட்டினோம், பிள்ளைகளை வளர்த்தோம், அப்படியே வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கி இருந்துச்சு அப்படின்னா, அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு என்ன அனுப்பினார் அதை நான் நிறைவேற்றிட்டு என்ன செஞ்சிருவேன். நிறைய தேவ மனிதர்கள் நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நிறைய ஆஸ்தி அந்தஸ்து இருந்ததாக வேதம் என்ன செய்யல, சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றி போயிருக்கிறாங்க. அதான் ஆசீர்வாதம். புரியுதா? இது ஆசீர்வாதம். என்ன நோக்கத்திற்காக என்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் என்ன செய்யறேன்? நிறைவேற்றேன். நிறைய பேருக்கு தேவன் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற, அந்த திட்டத்தை நிறைவேற்ற பணத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற வரங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்னது? கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் மற்றவன் மாதிரி நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது. அவனும் வாழ்ந்தான், அவனும் செத்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இல்ல, நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 1000 பேரை நம்ம ரட்சிக்க வேண்டாம் நான் சொல்றேன். ஆனா நம்ம ஒரு நபருக்காவது, தேவன் நமக்காக நியமித்த ஒரு நபருக்காவது நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓடி ஓடி ஊரெல்லாம் சுவிசேஷம் சொல்லி பரவாயில்ல, ஆனா நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் நம்ம மேல திட்டம் என்ன செய்யுது இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதுக்கு தான் தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். சும்மா இருக்கிறவங்களுக்குலாம் காசலி கொடுக்கறதுக்கு இல்ல ஆசீர்வாதம்ன்றது. இந்த பூமியில நான் எதை செய்வதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் தேவன் எனக்கு தருவதற்கு பெயர் தான் என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் புரிஞ்சா உங்களுக்கு? நல்ல காரியம். நீங்க ஆசீர்வாதம் நீங்க கேள்விப்படும் போது எது உங்க மைண்டுக்குள்ள வரணும்? ஆசீர்வாதம் நோட்டுக்கட்டா கண்ணில் வரக்கூடாது. அது ஐஸ்வர்யம். அது ஐஸ்வர்யம். அது நீங்க வந்து வீடு, காரு, பங்களா எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன வந்துடக்கூடாது? இது ஆசீர்வாதம்ன்றது வந்துடக்கூடாது. அது என்னது? ஐஸ்வர்யம். அதை தேவன் தர்றாரு, தரலன்னு சொல்லல. தேவன் எதுக்காக தர்றாருன்னா, என்னை எதற்காக ஆசீர்வதித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். எதுக்காக தர்றாரு? பணத்தை எதுக்காக கொடுக்குறாரு ஆண்டவர்? இப்ப எனக்கு ஆண்டவர் பணத்தை எதுக்காக கொடுக்குறாருன்னா, நல்ல கவனிங்க, நான் செய்ய வேண்டிய ஒரு திட்டத்தோட தேவன் இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறாரு. அதற்காக தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்ப அந்த நோக்கத்தை நான் செய்து நிறைவேற்ற எனக்கு என்ன தேவை? பணம் தேவை, வாகனம் தேவை, நபர்கள் தேவை, மனிதர்கள் தேவை.
அநேகருக்கு நான் உதவி செய்ய வேண்டியிருக்கு. இதற்காக தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறாரு? சும்மா இருக்கிறவனை தூக்கி ஆகோ ஓஹோன்னு ஆக்குறதுக்காக தேவன் என்ன செய்யல? பணத்தையும் நகையும் பொண்ணையும் அவர் கொடுக்கல. அவன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்காகத்தான் அவனுக்கு அதை கொடுக்கிறார். நிறைய நேரங்களில் மனிதர்கள் ஆசீர்வாதத்தை தவறாய் புரிந்து வச்சிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தவறாய் கையாளுகிறாங்க. எதுக்காக கையாளுறாங்க? தவறான காரியத்துக்கு என்ன செய்யறாங்க? இப்ப நல்லா கவனிங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்படாத ஒரு நபரின் கையில ஒரு பணம் கிடைக்கும் போது அவன் அதை எதுக்காக பயன்படுத்துறான்? உலகத்துக்காக பயன்படுத்துறான். பாவத்துக்காக என்ன செய்யறான்? ஒரு உலக பிரகாரமான ஒருத்தன் கையில ஒரு பணம் கிடைக்கும் போது அவன் அதை எதுக்காக செலவு பண்றான்? ஏழை எளியோருக்காக கொடுக்குறான். தேவனுடைய சுவிசேஷம் பரவுவதற்காக அவன் செலவு பண்றான். ஒருத்தன் இப்ப நல்லா கவனிங்க. ஒருத்தன் கையில கோடி கோடியா பணம் கிடைச்சிருக்கு. அவன் தீவிரவாதிகளுக்கு அந்த பணத்தை அள்ளி என்ன செய்யறான்? கொடுக்குறான். அவன் எதுக்காக கொடுக்குறான்? தேவ நோக்கம் நிறைவேற்றுறதுக்காக கொடுக்குறான்? இல்ல, எதுக்காக கொடுக்குறான்? சத்துருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அவன் செயல்படுறான். அப்ப பாத்தீங்களா, நிறைய நேரங்கள்ல நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நமக்கு பணத்தை கொடுக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக அந்த பணத்தை அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தணும். ஆமென். எதுக்காக பயன்படுத்தணும்? தேவ நோக்கம் என் மூலம் நிறைவேறுவதற்காக நான் அதை பயன்படுத்தணும். அப்படின்னா தேவன் அதில் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம்னா உங்களுக்கு புரிஞ்சு? ஆசீர்வாதம் என்பது ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு பேலன். அதனாலதான் நான் சொன்னேன், ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருது. அப்ப ஆசீர்வாதம்ன்றது நல்லா கவனிங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள வந்து நீங்க நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து நம்ம ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். கூட்டங்களை நம்ம பங்கெடுக்கிறோம். அந்நிய பாஷையில பேசுறோம், ஜெபிக்கிறோம் இல்லையா? வீடுகளில் ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம், தேவ சமூகத்தை நேரம் செலவிடுறோம். இதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம். இந்த ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் தான் என் வாழ்க்கைக்கு எதை கொண்டு வருது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. அப்ப ஆசீர்வாதத்தை நேரம் விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. சோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவ நோக்கத்தை என்ன செய்யறான்? நிறைவேற்றுகிறான். தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க எதை செய்யறாங்க? தேவ நோக்கத்துக்காக செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருங்க பணக்காரங்களா இருப்பான், நிறைய ஆஸ்தி இருக்கும், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லாம என்ன செய்வான்? மரித்து போவான். அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படல. அவன்கிட்ட பணம் இருந்துச்சு. நான் சொல்றேன், பணம் வந்து தேவன் மட்டும் கொடுக்கறது இல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாரு. ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்படாமலும் நம்ம கையில பணம் வந்து என்ன செய்யலாம்? நம்ம உழைப்பினால வரலாம், நம்ம முயற்சினால வரலாம், நமக்கு இருக்கிற ஞானத்தினால என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா அதை கொண்டு தேவனுக்கு என்ன பிரயோஜனமோ? ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பணத்தை, தனக்கு தேவன் தருகிற நன்மைகளை தேவனுக்காக செலவிடும் போது தேவன் அவனை அனுப்பின நோக்கத்திற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆமென், செயல்படுகிறான். அல்லேலூயா. சோ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாக இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஒரு தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாட்டியும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு தாக்கத்தை என்ன செய்வாங்க? நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். நம்ம தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. புதிய உடன்படிக்கையில ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1 அதிகாரம். எபேசியர் 1 எடுங்களேன். எபேசியர் 1:3 வாசிங்க. 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போறாரா? ஆசீர்வதித்திருக்கிறாரா? என்ன சொல்லுங்க? உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆசீர்வதிக்க போறீங்களா? ரைட். என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்திருக்கு. இனிமேல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறதில்ல. தேவன் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம்னாலே நம்ம தேவன் நமக்கு தருகிற நன்மையை, தேவன் நமக்கு தருகிற இந்த ஐஸ்வர்யத்தை தேவ நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக நம்ம பயன்படுத்துவோம். ஆனா நிறைய நேரத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமான்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு அதனுடைய 3 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க பாருங்க. இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. 3 அதிகாரம் அதனுடைய 9 வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் பாருங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. நிறைய நேரம் நமக்கு தீமை நடக்குது, நிறைய நேரங்கள் நமக்கு எதிராய் காரியம் என்ன செய்யுது நடக்கு. நிறைய பேர் நம்மளை உதாசீனப்படுத்துறாங்க,
நிறைய நேரம் நம்ம வேண்டாதவனா என்ன செய்யறோம் ஆகுறோம். ஆனா அதுக்கு என்ன செஞ்சிடறோம், நம்ம தீமைக்கு தீமையை நம்ம என்ன செஞ்சிடறோம். அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம ரெண்டு சொல்லிடுவோம். அப்படிதான் இன்னைக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை பேசினா இவங்க என்ன செய்யறது, அபிஷேகம் இல்லாத நீயே எப்படி பேசுனீங்கன்னா அபிஷேகம் பண்ற நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு என்ன செய்யறது. அப்படி அங்க வல்லமை அங்க என்ன செஞ்சிடறது, காமிச்சிடுறது. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நீ என்ன செய்யக்கூடாது. சரி கட்டலன்னா நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே கிடையாது. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன செய்யறான் பாருங்க, தீமையை சந்தோஷமா என்ன செய்யறான். ஒருத்தங்க நீ நன்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தீமையை செய்யறாங்கன்னா ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளை நீ எனக்கு தீமை செய்துட்டு இல்ல, நான் உனக்கு இந்த இத்தனை நாள் பொறுத்த இனிமேல் உனக்கு தீமை செய் அப்படின்னு என்ன செய்யறது இல்ல. அப்படி தீமைக்கு தீமை செய்கிறவன் தேவ பிள்ளை அல்ல. அல்லேலூயா. உதாசீனத்துக்கு உதாசீனத்தை கொடுக்கிறவன் அல்ல தேவ பிள்ளை. அவன் என்ன செய்யறான் பாருங்க, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எதுக்காக நீங்க அழைக்கப்பட்டவங்க, எதுக்காக அழைக்கப்பட்டவங்க, தேவன் உங்களை எதுக்காக தெரிஞ்சிருக்கிறாரு, நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எதுக்காக தெரிந்து கொள்ள ஆண்டவர் என்ன உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரு, நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகத்துல ஒரு நாள் புறஜாதிகளா நம்ம இருந்தோம், ரட்சிக்கப்படாதவங்களா நம்ம இருந்தோம், தேவனை அறியாதவங்களா இருந்தோம். தேவன் இப்ப எதுக்காக என்ன அழைச்சிருக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக என்ன அழைத்திருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்யணுமா, சபிங்க அப்படின்னாரா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து சபிங்க என்னாரா, ஆசீர்வதிங்க என்னாரா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு தீமைக்கு ஒருத்தவங்க தீமை செய்யும் போது நீங்க உங்களை ஆசீர்வதிக்கிறீங்கன்னா நீங்க சரியான ஒரு வெளிப்பாட்டோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நீங்க தீமை செய்றீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பையே நீங்க சரியா புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். புரியுதா? ரட்சிப்பையே சரியா நீங்க என்ன செய்யல, புரிந்து கொள்ள. ஆனா தேவன் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனானால் நிச்சயமாக இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்குனாலும் ஒரு நாள் தேவன் என் மூலம் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்வாரு, ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நிச்சயமாக என்னை குறித்து ஒருவர் என்ன செய்வாங்க, சாட்சி சொல்லுவாங்க. இதுதான் என்னது, நிச்சயமா நாளைக்கு தேவனுடைய நோக்கம் என் மூலம் நிறைவேறுதுன்னு என்ன செய்வாங்க. வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் யாரையெல்லாம் ஆசீர்வதித்தாரோ, தேவன் எல்லாரையும் ஆசீர்வதித்தாரு. அவங்க எல்லாமே தேவன் நோக்கத்தை என்ன செய்தாங்க, நிறைவேற்றினாங்க. ஆனா நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு வெளிப்பாடு இல்லாதவங்க அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, சரியா பயன்படுத்தவும் இல்லை. தேவன் அவர்களை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எதற்காகன்றதை நம்ம நல்லா என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். தேவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, தரல எல்லாருக்கும். ஆனா ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் சிலர் ஒரே மாதிரி என்ன செய்யலாம், வரலாம். ஐஸ்வர்யம் புரியுதா? இப்ப கர்த்தர் நிச்சயமா எல்லாத்துக்கும் ஒரு வீட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா அது எதனால வருது, தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதனால ஒரு வீடு என்ன செய்யலாம், வரலாம். ஆனா அந்த ஆசீர்வாதத்துல சில வித்தியாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். வேதத்துல 1-2 நபர்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆசீர்வதிச்சதனுடைய நோக்கமும் அந்த நோக்கத்தை அவர்கள் எப்படி நிறைவேற்றாங்கன்னு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல எடுங்க. ஆதியாகமம் 6 1வது அதிகாரத்துல இருந்தே வரலாம், பட் 6வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். 6வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. 6ல இருந்தே கூட வாசிங்களேன். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்த உண்டானவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. தேவன் மனிதனை பூமியில உண்டாக்குறாரு, அவர்களை ஆசீர்வதித்தாரு, அவர்களை பெரிய ஒரு நோக்கத்திற்காக அந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதாம தேவன் ஆசீர்வதிச்சார். நல்லா கவனிங்க. ஆனா ஆதாம் அவனுக்கு எல்லாவற்றையுமே கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா ஆதாம் நான் எதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற நோக்கத்தை அவன் என்ன செஞ்சுட்டான், மறந்துட்டான். அவன் அதுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதனால அவங்க சபிக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சபிக்கப்பட்டாங்க. இதனால பாவம் நிறைந்த ஒரு சந்ததி பூமியில என்ன செய்கிறது, பெருகுது. ஆண்டவரே சொல்றாரு, பூமியில மனுஷனை உண்டாக்குறது எனக்கு ரொம்ப மனம் என்ன செய்யுது, மன வேதனையா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, திட்டம் பண்றாரு. ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள, அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன், எல்லாம் பரிசுத்தமா இருந்த காலமா, நீதியா இருந்த காலமா, மேலெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அக்கிரமம் பூமியில என்ன செய்யுது
பெருகி கொண்டிருக்கும் போது நோவா எப்படி வாழ்றாரு? நீதிமானாய் வாழ்றாரு. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம காலத்தை குறை சொல்லிட்டு இருப்போம். எப்படி? சூழ்நிலையை குறை சொல்லிட்டு இருப்போம். இந்த காலத்துல நீதிமானா இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்றத கேட்டுக்கீங்களா? இந்த சூழ்நிலையில எப்படி நான் பாவம் செய்யாம இருக்கிறது அப்படின்னு சிலர் என்ன செய்வாங்க? தன் சூழ்நிலையை, தன் வாழ்கிற நிலைமையை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நோவா பொல்லாத ஜனங்களுக்கு மத்தியில பாவம் பெருகி கொண்டிருக்கிற நேரத்துல நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அதனால தேவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல என்ன செய்தது? வெளிப்படுத்தி பாருங்க. நோவாவை தேவன் தெரிந்து கொள்றாரு. நோவாவை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன திட்டம் கொடுக்கிறாரு? அவனுக்கு என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டாக்கு. அதுல என்ன செய்யணும்? மிருகங்கள் எல்லாம் உயிரோட என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். மிருகங்கள் அதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவனுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அந்த அதுலயே 19 வசனம் பாருங்களேன். அதுக்கு கீழே உள்ள அந்த நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய திட்டம் அங்க வெளிப்படுது. 14 வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 17 பாருங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னோட உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்கின்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நல்லா கவனிங்க. நோவாவுடைய வாழ்க்கையில நோவாவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவன் வாழ்க்கையை வச்சிருந்த நோக்கம், திட்டம் என்னது? பேழையை உண்டாக்கி சகல வித்துக்களையும் உயிரோடு என்ன செய்யணும்? அவன் காப்பாற்றணும். அதுதான் அவன் மேல வந்து திட்டம். அதுக்காக தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். அவன் என்ன செய்தாரு? அவனை தேவன் ஆசீர்வதிச்சு, அதான் அவன் அழைக்கும் போது அவன் ஆசீர்வதிச்சா என்ன செய்யறாரு? திட்டத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த திட்டத்தை அவன் செய்து முடித்தானா? நிச்சயமா செய்து முடித்தான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இந்த திட்டத்தை அவன் செய்து முடிப்பதற்கு அவனுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய கப்பலை இதுவரைக்கும் அவனு என்ன செஞ்சதில்லை, கட்டினது கிடையாது. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிற எதுக்காகனா அவன் தேவ நோக்கத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதுக்காக அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? முதல்ல ஞானத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவன் என்ன செய்யல, அவ்வளவு பெரிய கப்பலை பார்த்தது இல்லை, அந்த கப்பலை போனதும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு அந்த ஞானத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். பாத்தீங்களா? அப்ப தேவன் சில நேரங்கள்ல ஆசீர்வாதமாகிய ஞானத்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாரு? நம்மள தேவன் ஆசீர்வதிக்கும் போது தேவனுடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஞானம் தான் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்ய ஆரம்பிக்குது. இப்ப மரம் வேணும், அந்த மரத்தை வச்சு அப்படியே கப்பலை செஞ்சிட முடியுமா? இல்ல, அது என்னதான் மாத்தணும்? பலகையா, மரத்தை பலகையா கன்வெர்ட் பண்ணணும், அறுக்கணும். அதுக்கான அதை அறுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பான்? இதை உன கண்டுபிடிச்சிருக்கான். இந்த மாதிரி வால் மிஷின்லாம் இருந்துச்சா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. நல்ல ஆயுதங்கள் கூட இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனா அவன் என்ன செய்யறான்? பலகையா அதை என்ன செய்யறான்? அதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு பாருங்க, அதையும் ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு, நீ எந்த மரத்தால செய்யணும், அதை எப்படி அடைச்சு பூசணும், ஜன்னல் எப்படி வைக்கணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அவன் அப்படியே என்ன செய்யறான்? செய்து முடிச்சானா இல்லையா? செய்து முடித்தார். அடுத்து பாருங்க 9ஆம் அதிகாரம் பாருங்க. 9ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை பாருங்க. நல்லா கவனிங்க. தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றி முடிக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப நோவா கப்பலையும் செய்யல, நோவா மிருகங்களையும் உள்ள சேர்த்து அடைச்சு கொண்டு பத்திரமா கொண்டு போலன்னா அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு பிரயோஜனமே இல்ல தானே? ஆமா இல்லையா? ஏன்னா நோவாவின் மேல தேவன் வைத்த திட்டம் என்னது? பூமியில வித்தை உயிரோட காப்பாற்ற வேண்டும் என்றது அவனுக்கு தேவன் வைத்த நோக்கமும் தரிசனமும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை அவன் செய்து முடிக்க தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவனுக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் நமக்கு திட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவன் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு என்னத்தை கொடுக்கிறாரு? பணத்தை கொடுக்கிறாரு, ஆட்களை கொடுக்கிறாரு, தயவை கொடுக்கிறாரு, கிருபைகளை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக கொடுக்கிறாரு? நோவா நல்லா ஆஹா ஓஹோன்னு அப்படி இருக்கிறதுக்காக கொடுத்தாரு? இல்ல. நோவா இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டம் அவனுக்கு இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான். அல்லேலூயா. இப்ப அவன் அந்த திட்டத்தை செய்து முடிக்கிறான், இன்னும் அவனை பெருக பண்றான். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல ஒரேடியா தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படாது, ஆசீர்வாதம் வெளிப்படாது, நன்மை வெளிப்படாது. ஆனா எப்ப வெளிப்படும் தெரியுமா? தேவனுடைய திட்டத்திற்கு நேராக நம்ம வாழ்க்கையை இயக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கும் போதே
நம்ம வாழ்க்கையில சில படிப்படியான நன்மைகள் வெளிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எடுத்த உடனே தேவன் கூப்பிட்ட உடனே சிலருக்கு என்ன செய்யறது இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே சிலர் தேவன் ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிக்கலன்னு சொல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் சிலருக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கல. ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் என்னத்தை கொடுக்குறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு, திட்டத்தை கொடுத்துறாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. எதுக்காக நீ வாழ போற அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொல்றேன், இந்த பூமியில நம்ம எதுக்காக வந்திருக்கிறோன்றத முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுது? ஏன் இந்த பூமியில நான் இருக்கேன்? சிலர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைக்காக தாயா நான் என்ன செய்யறேன். சில ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? எப்படி இந்த ஒரு பிள்ளைய 2 பிள்ளைகளுக்காக தாயா நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுவாங்க. சிலர் இந்த சொத்து பத்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு தாயா நான் உயிரோடு என்ன செய்யறேன் இருக்கேன். இந்த ஒரு வீட்டை எப்படியாவது கட்டணும், அதுக்காக தாயா எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது சாகிறதுக்கு முன்னாடி, கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீட்டில் என்ன செஞ்சிடணும். அதான் ஒரு பெரிய நோக்கம், அது ஒரு பெரிய தேவ திட்டமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியாவது ஒரு கண்ணை மூடுற ஒரு காரணம் வாங்கிடணும். அதாயா நம்ம மேல வச்சிருக்கிற தேவ நோக்கம் திட்டமோ? இல்ல, தேவ நோக்கம் என்னன்றதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த வார்த்தை கேட்டுக்கவே மாட்டான். நான் ஏன் இந்த பூமியில இருக்குன்னு என்ன செஞ்சிருக்க மாட்டான், யோசித்து பார்த்துக்கவே மாட்டான். ஆனா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், அவன் ரட்சிக்கப்படுறதே எப்ப தெரியுமா? ஏன் இந்த பூமியில நான் வந்திருக்கிறேன் அப்படின்றத அவன் ஆராயும் போது அவன் ரட்சிக்கவே படுறான். எதுக்கு? அப்படியே ரட்சிப்புக்குள்ள வரான். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன கேட்பான்? ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன சித்தம்? நீங்க சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் அவனை தொடுறாரு. தொட்டவனே அவன் என்ன போய் கேட்கறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய? ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வார்த்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் உங்க நோக்கத்தை எப்படி நிறைவேற்றணும் ஆண்டவரே? இன்னைக்கு நான் உங்க திட்டத்தை எப்படி நிறைவேற்றணும்? நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரை அதை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதமா இருக்கும். அல்லேலூயா. பூமியில நமக்கு தேவன் வைத்திருக்கிற நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும், அது மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய நேரங்கள் மனுஷன் போய் நீங்க கேட்டா, என்னங்க வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே வயசான நேரம் சொல்லுவாங்க, வாழ்க்கையே போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. என்ன சில ஊழியக்காரங்க நீங்க பேசுனீங்கன்னா, ஐயா நான் வாலிப நாட்கள் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருக்காக ஒண்ணுமே என்ன செய்யல, செய்யாம விட்டுட்டேன் ஐயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு நான் விரும்புறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னா அவங்க நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளாம போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த பூமியில நான் எதுக்காக இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். பக்கத்துல பாசம், நீங்க இந்த பூமியில இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இல்லாட்டி கத்தர் கொண்டு போயிருப்பாரு இன்னைக்கோ. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கோ போக வேண்டிய ஆளு இருக்கிறோம்னா என்னது? கொரோனாவில் 1000 லட்சக்கணக்கான பேர் செத்து போனாங்க, போயிருக்கலாம்ல. எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் அது போயிருக்கலாம்ல. எத்தனையோ பேருக்கு வியாதி ஒரு போயிருக்கலாம்ல. போயிருக்கலாமா வேண்டாமா? போயிருக்கலாம். இன்னையும் இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம், திட்டத்தை நிறைவேற்ற. சிலரை பாத்தீங்கன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் அவங்களை கூட்டு போயிட்டாரு. தேவ திட்டத்தை அவங்க செஞ்சு முடிச்ச உடனே அவங்க ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவர்ட்ட போயிருக்காங்க. அப்படி சாட்சியெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அங்க போய் நோக்கத்தை என்ன செய்ய முடியாது, அங்க போய் நிறைவேற்ற முடியாது. அங்க அந்த வேலையை அங்க போயிட்டு அங்க ஆராதிக்கிற வேலை மட்டும்தான். இங்கதான் நமக்கு என்னது? பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் அற்புதமான நாட்கள். ஹல்லேலூயா. அங்க போய் ஆண்டவருக்காக எதையும் ஊழியம் செய்ய முடியுமா? அங்க பரலோகத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? யாராவது செத்ததுக்கு அப்புறம் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறா சொல்ல முடியுமா? ஆமா, செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்க பரலோகத்துல எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான் இருக்காங்க. அங்க போய் அங்க என்ன செய்ய முடியாது, யாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்ல அந்த வாய்ப்புகள் இந்த பூமியில தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நோவாவை தேவன் ஆசீர்வதிச்சு ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு நன்மைகள் என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவை, அவனை தேடி எல்லாம் என்ன செய்யுது? அவனுக்கு தேடி எல்லாம் வருது. பலகை, அவ்வளோ பெரிய கப்பலை செய்யறது தேவையான பலகைகள் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடைக்கணும், பூசணும்ல. வெறும் பலகையை மட்டும் வச்சா என்ன வந்துடும்? உள்ள தண்ணி வந்துடும். உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? அதை பூசணும், வெளியிலையும் பூசணும். அவ்வளோ பெரிய பசைக்கு அவன் என்ன செஞ்சிருப்பான்? அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த பசை எப்படி காய்ச்சணும் அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாரு? இப்போ அந்த 6, 7, 8, 9 அதிகாரத்தை நீங்க வாசிப்பா, 7 அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 7, 8 அந்த திட்டத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் திட்டத்தை அவனுக்கு எப்படி அவன் அந்த கப்பலை செய்தான், அதுக்கான ஞானம் எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குறாரு. புரிஞ்சதா? ஓகே. அப்ப நோவாவை ஆசீர்வதிச்சாரு, தேவ நோக்கத்தை அவன் என்ன செஞ்சுட்டான்? நிறைவேற்றான். அடுத்து அப்படியே ஒவ்வொரு மனிதனையும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 12 எடுங்களேன். ஆதியாகமம் ஆபிரகாமை குறிச்சு கூட நம்ம அடுத்து நம்ம தியானிப்போம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அவன் தேவ நோக்கத்தை திட்டத்தை என்ன செய்தான்? நிறைவேற்றான். பெரிய ஒரு சந்ததியை தேவன் தெரிந்து கொள்வதற்காக பூமியில நிறைய ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டத்தை தேவன் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொள்வதற்காக ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிந்ததை அவன் ஆசீர்வதிச்சாரு. அவன் ஆசீர்வதிச்சு அவனுக்கு திரளான நன்மைகள் என்ன செய்தாரு? கர்த்தர் கொடுத்தாரு. அது ஆதியாகமம் 12 இருந்து நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். 37 அதிகாரம், ஆதியாகமம் 37
யாக்கோப்பு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கீழே அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். எத்தனை வயசுல? 17 வயசுல தேவன் யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வைத்திருக்கிறார். யோசேப்பை தேவன் தெரிந்து கொள்றார். எதுக்காக தெரிந்து கொள்றார்னா, தேவ ஜனங்களை உயிரோட காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவனை தெரிந்து கொள்றார். யோசேப்புடைய நோக்கம் என்ன? ஏன்னா நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? உன் ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் என்ன செய்வாங்க? அடிமையா இருப்பாங்க. பின்பு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க திரும்ப வருவாங்க. நீ இருக்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இப்ப இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்காக தேவன் சில திட்டங்களை என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்துறாரு. இப்ப இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி உயிரோட காக்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? இப்ப இந்த சந்ததி உயிரோட காக்கப்பட வேண்டுமானால் இவர்கள் எங்க போகணும்? எகிப்துக்கு போகணும். ஏன்னா எகிப்துல தான் பஞ்சம் இல்லாம என்ன செய்யும்? இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா, யோசேப்புன்றவனை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு என்னத்தை கொடுக்கிறாருன்னா, சொப்பனங்களை பார்ப்பதற்கான கிருபைகளை அவனுக்கு கொடுக்கிறார். பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வரங்களை கொண்டு வருது. நோவாவை பாருங்க. நோவாவை ஆசீர்வதிச்சு அவனுக்கு என்ன கிடைச்சது? ஞானம் வந்தது. அவனுக்கு எப்படி செய்யணும்ன்ற யோசனை, அறிவு வந்தது. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு என்ன வந்தது? சொப்பனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதனுடைய அர்த்தங்களை வியாக்கியானம் பண்றதுக்கான கிருபையை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு? இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான், தேவ நோக்கத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கான்னா அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதா? இதெல்லாம் என்னது? ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள். காசு வந்தோடனே ஆசீர்வதிச்சு அந்த அடையாளம் இல்ல. இதெல்லாம் என்ன அடையாளம்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அடையாளம். இதெல்லாம் இப்ப பாருங்க, சுற்றிலும் பஞ்சம் என்ன செஞ்சிருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. ஆனா இந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே தேவன் யோசேப்பை எங்க கொண்டு போறாரு? எகிப்துக்கு கொண்டு போறாரு. தேவன் நோக்கம் என்னது? இவன் எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போயிடணும். அங்க அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கணும். அப்ப இவனுடைய சொந்த பந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேலர்கள் யாருக்கு எங்க வருவாங்க? பஞ்சத்துல பிழைப்பதற்காக அங்க வருவாங்க. அங்க அவங்கள உயிரோட என்ன செய்யணும்? நானு காப்பாற்றணும்ன்ற ஒரு நோக்கத்திற்காக 17 வயசுல யோசேப்பை தேவன் என்ன செய்யறாரு? இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்தது. அவன் தேவனுடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றானா? சரியா அவன் நிறைவேற்றான். புரியுதா? நல்ல கவனிங்க. இப்ப அவனுக்கு சொப்பனங்களை வியாக்கியானிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிறாரு. அதனால என்ன அவனுக்கு நடந்ததுன்னா, தேவன் அவன் வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டத்திற்கு நேராக அது அவனை கொண்டு போனது. இப்ப அவனுக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு 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 வரம் இருக்குன்னு வைங்க. இவன் காசு உண்டாக்குறதுக்காக அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தா எங்க இருந்திருப்பான்? அங்கேயே தான் இருந்திருப்பான். நல்லா கவனிங்க. தேவன் ஏன் இந்த வரங்கள், திட்டங்கள், இந்த கிருபைகள் எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதெல்லாம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு உயர்வை கொடுத்தாரு, நல்ல பதவியை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? பதவி எது கொடுத்தாரு? பதவியை அவன் ஆசீர்வதிச்சனால அவனுக்கு உயர்ந்த பதவி வந்தது, நல்ல பொக்கிஷங்கள் அவனுக்கு வந்தது, நல்ல மரியாதை வந்தது, நல்ல அதிகாரம் வந்தது. எதுக்காக வந்தது? நான் பாரு பெரிய அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்தது இல்ல. தேவ ஜனங்கள் வருவாங்க, அவங்களை உயிரோட காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அதெல்லாம் அவனுக்கு வந்தது. புரியுதா? ஆசீர்வாதம் எதுக்கு வருது பாருங்க. எதுக்கு நேரம் நம்ம நடத்துது? அது ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு சக்தி. அது எதுக்கு நேரம் நம்ம நடத்தும்னா, இந்த பூமியில நான் எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு என்னை அது என்ன செய்யும்? அதுக்கு அது பணத்தை கொடுக்கும், அதுக்கு அது ஞானத்தை கொடுக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு மனிதர்கள் கண்களை தயவு என்ன செய்யும்? யோசேப்புக்கு சிறைச்சாலை கண்களை தயவு கிடைச்சது. எதுக்காக அது கிடைச்சது? யோசேப்பை பெரிய ஆளும் காமிக்கிறதுக்காகவா? இல்ல, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. அதை அவன் சரியா என்ன செய்தான். யோசேப்பு தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதம் வந்தது. அந்த திட்டத்துக்கு நேராக அவன் நடக்கிறான். அந்த ஆசீர்வாதம் அவனை திட்டத்துக்கு நேராக கொண்டு போகுது. அந்த பாதையில தேவன் அவனுக்கு தேவையான நன்மைகள் என்ன செய்யறாரு? ஏற்ற நேரம் நல்ல மனைவியை கொடுக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறாரு, நல்ல எகிப்தினுடைய ஐஸ்வர்யத்தை அவனுக்கு என்ன செய்யறாரு? அவன் கை நீட்டினாதான் என்ன செய்யணும்? ஒருத்தன் அவன் கை நீட்டினா ஒருத்தன் எந்திக்கணும், கை நீட்டினா ஒருத்தன் உட்காரணும். அப்படிப்பட்ட ஒரு பவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? எது கொடுத்தாரு? பெரிய சர்வாதிகாரி மணி ஆள்வதற்காக கொடுத்தாரு? இல்ல, தேவனுடைய திட்டம். என்ன திட்டம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வருவாங்க? எகிப்துக்கு வருவாங்க. அவங்க என்ன செய்யணும்? உயிரோட காப்பாற்ற வேண்டும். செஞ்சாரா இல்லையா? செய்து இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அவனுக்கு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. அதுக்கு தேவையான ஞானம், கிருபை, வரங்கள் அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டது. அவன் செய்ய வேண்டிய திட்டத்தை அவன் செய்து முடிக்கிறான்.
சமுதாயத்துல ஒரு தாக்கத்தையும் என்ன செய்யறான். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு அவனை பிரசங்கம் பண்றோம்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம் பாருங்க. ஏற்படுத்திருக்கானா இல்லையா? அப்படித்தான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நோவாமான் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை யோசேப்புமான் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு நோக்கமும் திட்டமும் என்ன செய்யுது. அது அப்படியே யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்து அங்க மோசேயை கர்த்தர் என்ன செய்யறாரு, தெரிந்து கொள்றாரு. மோசேயை ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, எல்லா குழந்தையும் சாகுது. பார்வோன் என்ன செய்யறாரு, எல்லா குழந்தையும் கொல்றாரு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. ஓகே, மேல உள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பார்வோன் என்ன செய்யறாருன்னா குழந்தைகளை எல்லாம் என்ன செய்யறாரு, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கிறாரு. பெண் பிள்ளைகளை உயிரோட வைக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யறாங்க, கொல்றாங்க. ஆனா மோசேயை மட்டும் கர்த்தர் என்ன செய்யறாரு, காப்பாற்றுகிறார். ஏன் காப்பாத்துறாரு? எல்லாத்த விட மோசே நல்லவனாலே காப்பாத்தினாரு இல்ல. ஏன் அவனை உயிரோட காப்பாற்றுறாருன்னா அவனுக்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். என்ன திட்டம்? மோசேயுடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த யோசேப்பின் நாட்களில் அடிமைகளாய் போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வெளியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வரணும். அதான் மோசேயினுடைய திட்டமே. மோசேயுடைய வாழ்க்கை எதுக்காக? அடிமையா போன அந்த ஜனங்களை திரும்பி என்ன செய்யணும். ஆபிரகாமுக்கு தேவன் நீ இந்த பூமியை உனக்கு தருவேன்னு சொன்னார்ல, அந்த வாக்கு பண்ணப்பட்ட பூமிக்கு அவனை திரும்பி என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதான் மோசேயினுடைய நோக்கம். இப்ப ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்குறாரு, அவனை ஆசீர்வதிச்சு அழைக்கிறாரு. மோசேயின் பேர் வைக்கிறாங்க. மோசே வந்து எகிப்தின் சகல இதுல என்ன செய்யறான், வாக்கிலும் செய்கிலும் பெரிய வல்லவனா என்ன செய்யறான், வல்லவனாய் மாறுகிறான். அடுத்த அவன் வாழ்க்கையில சில காரியம் என்ன செய்யுது, நடக்குது, சில தீமையான காரியங்கள் நடக்குது. அதனால நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள்ல தேவன் நம்மை ஆசீர்வதிச்சுட்டாருன்றதுக்காக எல்லாம் நமக்கு சாதகமாக என்ன செய்யாது, நடக்காது. தேவன் நோவாவை ஆசீர்வதிச்சாரு, மழை பெய்யுது அப்படியே என்ன பண்ணுது, உலகமே அழிகிற அளவுக்கு பெய்யுது. ஆனா அவனை கர்த்தர் காப்பாற்றுறாரு. புரியுதா? யோசேப்பு பாருங்க, தேவன் அவனை ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் ஆகா ஓகனம் நடந்துச்சு, புறக்கணிப்பு வந்துச்சு, குடியில தூக்கி போட்ட அனுபவம் வந்துச்சு. இது எல்லாத்துலயும் அவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அவனை பத்திரமாய் பாதுகாத்தது. ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, தேவன் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, தெரிந்து கொண்டுட்டாரு, அவனை உயிரோட காப்பாத்திட்டாரு. அதுக்காக எல்லாம் சாதகமா நடந்துச்சா? இல்ல. சில நேரம் எதிர்மறையான காரியத்துக்குள்ள என்ன செய்யுது. 40 வருஷம் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு காட்டுல மேயணும். காட்டுல என்ன செய்யணும், அலைஞ்சு திரியணும் வனாந்தரத்துல. நம்மால வந்து ஜெபம் பண்ணி 4 நாள் ஜெபம் பதில் கிடைக்கலனால என்ன ஆயிரும், கோபம் பொத்திக்கிட்டு அன்னைக்கு ஜனங்களுக்கு. புரியுதா? ஒரு ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலன்னு என்ன ஆகும். ஆனா 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன செய்யறான், அலைகிறான். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்யாது. அதான் சொன்ன பாத்தீங்களா, ஐஸ்வர்யவான் இருக்கிறவன் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறவன் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படாம சாகலாம். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தை மேன்மை பார்க்காம சாகவே மாட்டான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம்? பணம் இருக்கிறவன் பணத்தோட என்ன செய்யலாம், செத்து போலாம். ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காம, அவன் நன்மையை பார்க்காம சாக மாட்டான். கண்டிப்பா தேவனுடைய ஆசீர்வாதம் தேவையானது என்ன செய்யும். இப்ப மோசேயை தேவன் அழைக்கிறாரு, அவனை தெரிந்து கொள்றாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் அவனுக்கு வல்லமையின் வரங்களை கொடுக்கிறார். என்ன வரங்களை கொடுக்கிறாரு? ஆனா அவன் பாத்தீங்கன்னா 40 வருஷம் ஆட மேய்ச்சதுனால அவனுக்கு வாய் என்ன ஆயிருச்சு, திக்குவாயா மாறிச்சு. ஆனா அவன் வளரும் போது அந்த 40 வயசுல 1ஆவது வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அவன் அரண்மனையில வாழ்ந்தான். அரண்மனையில வாழும் போது அவன் ஒரு ராஜகுமாரனை போல என்ன செய்யறான், கம்பீரமா சண்டையில பயிற்சியில எப்படி ஒரு ராஜாவுடைய மகன் வளர்க்கப்படுவான் அப்படி வளர்க்கப்படுறான். ஆனா அடுத்த 40 வருஷத்துல அதெல்லாம் மொத்தம் என்ன செய்யுது, பேசுறதுக்கு யார் தான் இருக்கா, ஆடு தான் இருக்கு. ஆட்டு கூட என்ன பேச முடியும், ஏபிசி இங்கிலீஷ் பேசிட்டு அலைய முடியுமா? ஆடு பேசுற மாதிரியே தான் என்ன செய்யறான், பேசுறதுக்கு ஆளு கூட இல்ல, தனிமையா இருக்கான் வனாந்தரத்துல. அவனுடைய ஞானம் எல்லாமே அவனை விட்டு என்ன செய்தது, போயிடுச்சு. நாக்கே திக்குவாயும் மந்த நவமா அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு வார்த்தையை அவன் பேசி முடிக்கணும் 10 நிமிஷம் ஆகும், அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்ததுனால அவன் மூலம் அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்றார். அல்லேலூயா. யாத்திராகமம் 11ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான் பாருங்க. ஆடை மேய்ச்சிட்டு இருந்தவன் 11ஆவது அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனமா, பாத்தீங்களா ஆண்டவனை எப்படி வைக்கிறாரு. மோசே என்பவன் யாருடைய பார்வைக்கு, பார்வோனுடைய ஊழியக்காரருடைய பார்வையிலும், அடுத்து சகல ஜனங்களுடைய பார்வையிலும் எப்படி இருக்கிறான் அவன்,
பெரியவன் ஆண்டவர் வைக்கிறாரு. ஆனா வாய் எப்படி இருக்கு? திக்கு வாய், மந்த நாவு, பேச தெரியல. ஆனா ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒருத்தன் ஆசீர்வதிச்சாருன்னா அவனுக்கு ஒருவேளை நல்ல அறிவு ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? தேவன் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்திருந்தாரு, ஆனா மோசேக்கு எதை கொடுத்திருந்தாரு? அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமையை கொடுத்திருந்தாரு. கோலை நீட்டுறான், செங்கடல் ரெண்டா பிளக்குது, தண்ணியில அடிக்கிறான், தண்ணி பிரியுது, கண்மலையில அடிக்கிறான், பாறையில இருந்து தண்ணி என்ன செய்யுது? எதுக்காக இதெல்லாம் கொடுத்தாரு? ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டது? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. மோசே பார்வோன்ட்ட போய் பேசுறான், பார்வோன் கூட நிக்கவே முடியாது, அவன் பயங்கரமான கொடூரமான ஆளு. அவன்கிட்ட போய் இந்த திக்கு வாங்கி இந்த மந்த நாவு உள்ளவன் போய் என்ன செய்யறான்? பேசுறான். அவன்கிட்ட போய் என் ஜனங்களை போக விடுன்றான். என்ன தைரியம் அவனுக்கு இருந்துச்சு? கர்த்தர் என் கூட இருக்கிற, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் அடிச்சேன்னா இப்ப இந்த கம்ப போட்டனா பாம்பாமாவும் பாக்குறியா அப்படின்னு என்ன செய்யறான்? வியப்பூட்டும் அதிசயங்களை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவன் பயங்கரமான காரியத்தை என்ன செய்யறான்? தண்ணியை கோரி ஊத்துறான், அப்படி புழுதியா என்ன செய்யுது? வெட்டுக்கிளிகள் வருது, வாதைகள் வருது. இவன் அந்த எகிப்திய ஒரு காட்டு என்ன செஞ்சுட்டான்? உயிரோடு இருந்த அந்த 40 வருஷத்துல ஒரு பெரிய கலக்கு என்ன செஞ்சுட்டான்? அதனால இன்னைக்கும் பேசுறோம். மோசையை குறித்து இன்றைக்கு எகிப்து என்ன செய்கிறது? பேசுகிறது. சரித்திரம் இது. அப்ப சாதாரண ஒருத்தனை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவனை பெரியவனாக்குறாரு. ஏன் ஆக்குனார்னா அவன் தேவன் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவனை தேவன் பெரிய ஆளாக்குனார். அப்ப நல்லா கவனிங்க. அதிகாரத்தை கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு, வரங்களை கொடுக்குறாரு. இப்ப நிறைய நேரம் பாருங்க, ஜோமனமா பிசாசு ஓடுதுன்னு வைங்க, உடனே நான் என்ன செஞ்சுறது? பாத்தியா நான் யார் பத்தியா தெரியுமில்ல என்ன பத்தி அப்படின்ட்டா என்ன ஆயிடுச்சு? போச்சு. அதுக்காக தேவன் அதை கொடுத்தாரு? என்னை பெரிய ஆளா காண்பிப்பதற்காக தேவன் அதை கொடுத்தாரு? இல்ல, தேவன் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக தான் கொடுத்தாரு எனக்கு. மோசே என்ன செய்யறாரு? தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, அவனுக்கு நன்மைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்ப மோசையுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பெரிய ஆஸ்தியா ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சதா அவனுக்கு பெரிய சரித்திரம் என்ன செய்யல. இல்ல, அவன் பெரிய மாளிகையில வாழ்ந்தான், அப்படியே ரதங்களை நடந்து திரிஞ்சான், அப்படிலாம் என்ன இல்ல. இல்ல, வனாந்திர வாழ்க்கை தான் வாழ்க்கை. மோசை வாழ்க்கை எங்கதான் போயிடுச்சு? அவன் வாழ்க்கை வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சான். அதுக்கப்புறம் 40 வருஷம் இங்கதான் அவன் கழிக்க வேண்டியது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட அவன் போல. ஆனா தேவ நோக்கத்தை அவன் நிறைவேற்றிட்டான். நிறைய நேரங்கள்ல பணம் இருக்கு, வசதி இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனா தேவ நோக்கத்தை என்ன செய்யறது இல்ல. இங்க பாருங்க, மோசையுடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்துச்சு. எதற்காக இந்த பூமியில தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றி முடிச்சிட்டான். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்படியாவது நல்ல ஒரு கார் பங்களா வாங்கி நல்ல அப்படியே வசதியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படியாவது தேவன் என்ன இந்த பூமிக்கு எதுக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்க விரும்புறேன், அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்னது? தேவ நோக்கத்தை. யோசுவா 1ஆவது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப மோசையை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்னா அடிமையா இருக்கிற ஜனத்தை என்ன செய்யணும்? வெளியில கொண்டு வந்துடணும். அதான் என்னது? மோசையுடைய திட்டம். அதுக்காக தான் இவ்வளவு அற்புதம், அடையாளம், தேவ ஜனங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தமான கட்டளைகளை கொடுப்பது, பிரமாணங்களை கொடுப்பதற்காக மோசை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் பயன்படுத்தினார். நல்லா கவனிங்க. திக்குவாயும் அந்த நாவு உள்ளவனை கொண்டு தேவன் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நிறைய கட்டளை அவங்களும் என்ன செஞ்சாரு? அதுக்கான ஞானத்தை கிருபையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்ப யோசுவா வாழ்க்கை வந்தீங்கன்னா 1ஆவது அதிகாரத்துல தேவன் யோசுவாவை தெரிந்து கொள்றாரு, யோசுவாவை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 1ல யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த திட்டம் என்ன தெரியுமா? வெளியில வந்த ஜனங்களுக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்கணும். அதான் யோசுவாவு மேல தேவன் வச்சிருந்த நோக்கமும் திட்டமும். அதுக்கு அவன் கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. மோசையை கொண்டு வந்தாருப்பா, வெளியில கொண்டு வந்துட்டாரு. அவர் வேலை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு. இப்ப உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை பாத்தீங்களா? சிலரை தேவன் வெளியில கொண்டு வரதுக்காக பயன்படுத்துறாரு. புரியுதா? சிலரை தேவன் உயிரோட காப்பாற்றுவதற்காக பயன்படுத்துறாரு. சிலரை வெளியில கொண்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நன்மையை பிரிச்சு கொடுக்கறதுக்காக யோசுவா எதுக்கு பயன்படுத்துறாரு? நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன், வனாந்தரமும் எல்லா திசையும் சொல்லிட்டு சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறார்? அவனுக்கு அவனை தைரியப்படுத்த, அவனை ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவை ஆசீர்வாதம் வந்ததுனால அவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? யுத்தத்தை செய்வதற்கான ஞானமும் பலனும். என்ன பண்ணணும்? சண்டை போடணும். யோசுவாவுடைய வேலை என்ன வேலைன்னா, போய் யுத்தம் பண்ணி என்ன செய்யணும்? எதிரியை துரத்திட்டு தேசத்தை பிடிச்சு யாருக்கு கொடுக்கணும்னாரோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? அதுதான் யோசுவாவுடைய திட்டம். அதுக்காக யோசுவா என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப ஆசீர்வதிச்சதுனால அவன் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறானோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு வெற்றி என்ன செய்யறாரு? கர்த்தர் கொடுக்கிறாரு.
அவனுக்கு முன்பாக சத்துருக்கள் பயந்து ஓடுறாங்க, தேசத்தை விட்டுட்டு ஓடி போறாங்க. எரிகோ கோட்டை நிக்குது, துதிக்கிறான், இடிஞ்சு விழுகுது. எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்காக மட்டுமா தேவன் யோசுவாவை ஆசீர்வதிச்சாரு? கிடையாது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எரிகோ கோட்டை விழுகிறது ஒரு திட்டம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? சிலர் வந்து வீட்டை கட்டுறதுக்காக தான் கர்த்தரை தெரிந்து கொள்ள, அதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு. அது தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் தான். புரியுதா? பிள்ளைகளை பத்தி எப்படியா வளர்த்து பெரியாள் ஆக்கிடணும், அதுக்காக தான் அவங்களை தெரிந்து கொண்டாரா? அதுக்காக அவங்கள தெரிந்து கொள்ளணும் இல்ல. அது தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதில் ஒரு பகுதி தான். அது என்னது? ஒரு பகுதி தான் அது. அதுக்காக வந்து கர்த்தர் என்ன செய்யல, எப்படியாவது ஒரு காரை வாங்கி ஒரு காரை வாங்கிடணும், அதுக்காக அந்த வாழ்க்கை இல்ல. கார் வாங்கலாம், எதுக்காகனா நான் தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும், அதுக்கு எனக்கு ஒரு கார் தேவை இருக்கு, அதனால கார் வாங்கலாம். புரியுது? கார் வாங்குறதுக்காக தான் நான் வாழ்றேன்னா அது என்னது? அது வாழ்க்கையாது? அது வாழ்க்கையே கிடையாது. ஒரு கார் வாங்குறதுக்காக அந்த 100 வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு? கிடையவே கிடையாது. இல்ல, தேவ நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் இந்த நன்மைகளை எனக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவை கொடுக்கிறாரு. யோசுவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. யோசுவா எதிரிகளை எல்லாம் துரத்தி என்ன செய்யறாரு? தேசத்தை ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அதுக்கு தான் யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவனை ஆசீர்வதிச்சாரு. அவனுக்கு தேவையானதை அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? அடுத்த நீங்க அடுத்த பகுதிக்கு வந்தீங்கன்னா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பெருகிறாங்க, கர்த்தரை விட்டு தூரம் போறாங்க. அப்ப நியாயாதிபதிகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? எழுப்புறாரு. ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? எதிரிகள் கையில தேவனை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பின்பற்றலனா, என் கட்டளையில நீங்க கடைபிடிக்கலனா யார் கையில கொடுத்துருவேன்? எதிரிகள் கையில உங்களை கொடுத்துருவேன்னு என்ன செஞ்சுட்டாரு? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து எதிரிகள் கையில கொடுத்துட்டாரு. சொந்த தேசத்துல வாழ்ந்தாங்க, ஆனா அங்கேயே ஒரு அடிமையா என்ன செய்யறாங்க? அப்ப தேவன் தாவீதை தெரிந்து கொள்றாரு. அதுக்கு முன்னாடி சவுலை தெரிந்து கொள்றாரு. நல்லா கவனிங்க, சவுலை தேவன் ஆசீர்வதிச்சார் தெரிந்து கொள்ளும் போது. ஆனா அவன் தேவன் நோக்கத்தையும் திட்டத்தை என்ன செய்யாம போயிட்டான். அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு, அவனுக்கு ஜனங்களை கொடுத்தாரு, அவனுக்கு நல்ல பராக்கிரமான ஒரு ஒரு அதிகாரத்தை அவங்க என்ன செஞ்சாரு? கொடுத்தாரா இல்லையா? சவுல் கையில கொடுத்தாரு. அமலேக்கன் அழியினாரு, அவன் என்ன செய்யல? அழிக்கல. அப்ப தேவன் நோக்கத்தை அவன் நிறைவேற்றாம போனதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யல? அனுபவிக்க. அதெல்லாம் சொன்ன பாத்தீங்களா? தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்ற அந்த அறிவு இல்லாதவங்க, அந்த வெளிப்பாடு இல்லாதவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்காமையே செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சாங்க, தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சாங்க. தாவீது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சவுல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சரியா என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. தேவனுடைய திட்டத்தை அவன் என்ன செய்யல? ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிற அந்த விருப்பத்தை அவன் என்ன செய்யாம போயிட்டான்? நிறைவேற்றல. ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவனை முற்றிலும் அழிச்சு அவனை நிர்மூலமாக்கினாரு. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? அழிக்காம விட்டுட்டான். ராஜா உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டான். இந்த மெலிஞ்சு போனது, சீக்கு வந்ததெல்லாம் கொண்டுட்டு நல்லதெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? நல்லதெல்லாம் வச்சுட்டு சாமியல் திருப்பி சொல்றான், இதெல்லாம் கர்த்தருக்கு பலி இருக்கா என்ன செஞ்சிருக்கோம். ஆனா அப்ப சொல்றாரு, பலியை பார்க்கிறோம், அப்பா நீ எனக்கு கொடுக்குற காணிக்கை பார்க்கிறோம், நீ எனக்கு கொடுக்குற பலியை பார்க்கிறோம், என் வார்த்தைக்கு நீ கீழ்படுற பத்தியா, அதான் எனக்கு தேவை அப்படின்னு யார் சொன்னது? கர்த்தர் சொல்றாரு. இப்ப அவன் அந்த திட்டத்தை நிறைவேற்றாம ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றினான சவுல கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிச்சு பெரிய ஐஸ்வர்யம் ஆக்கி இருந்திருப்பாரு. ஆனா தேவன் என்ன செஞ்சுட்டாரு? அவனை புறக்கணிச்சிட்டார். இப்ப தாவீதுன்ற ஒருத்தனை கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. தாவீதை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் சிறு பையனா இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பலனை கொடுக்கிறார். பாத்தீங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா? ஆசீர்வாதம்ன்றது தேவன் நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் தருகிற பலன், தேவன் தருகிற ஆற்றல், தேவன் தருகிற சக்தி. இப்ப பாருங்க, சவுல முடியாம அலறிக்கிட்டு இருக்காருங்க. என்ன கோலியாத்தை கண்டு என்ன செய்யறாரு? பயந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க சின்ன பையன் ஒருத்தன் வர்றான், தாவீது. அவனை பார்த்து சொல்றான், நான் உன்னை இப்ப நீ தலையை வெட்டி காக்கா என்ன செய்ய போறேன்? தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு இன்னைக்கு போட போன வாடி அப்படின்னு என்ன செய்யறான்? அவனை கூப்பிடுறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு ஆற்றலை கர்த்தர் வச்சிருந்தாரு பாத்தீங்களா? அதான் ஆசீர்வாதம். அவன் அந்த நோக்கத்தை என்ன செய்யறான்? இப்ப நல்லா கவனிங்க. தாவீது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது அவன்கிட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு கிட்டார் மட்டும் தான் இருந்துச்சு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு கருவி மட்டும் தான் இருந்துச்சு. தாய் தகப்பன் கூட இல்ல, வனாந்தரத்துல இப்ப தாடை மேய்ச்சிட்டு பாட்டு பாடிட்டு என்ன செய்யறாரு? மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனா தேவனுடைய இந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வெளிப்பட 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 அவன்கிட்ட தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன கிடையாது? ஆசீர்வதிக்கப்படும் போது அவன்கிட்ட பணம் கிடையாது, அவன்கிட்ட தங்கம் கிடையாது, அவன்கிட்ட பொண்ணு கிடையாது. ஆனா தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வெளிப்பட வெளிப்பட லட்சம் டன்னு தங்கத்தை அவன் என்ன செஞ்சான்? ஆலயத்துக்காக சேர்த்து வச்சான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசீர்வாதம் வந்தது. ஆசீர்வாதம் அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. கர்த்தரின் ஆசீர்வாதமே
ஆசீர்வாதம் தான் நன்மை எதுக்காக கொண்டு வருதுன்னா தேவன் நோக்கத்தை நிறைவேற்று. பாருங்க, தேவன் ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. தேவன் அவனுக்கு இருந்த சத்துருக்களை அழிக்கும்படியாகத்தான் தாவீது என்ன செஞ்சாரு, அவன் சத்துருக்களை மொத்தம் அழிச்சு என்ன செஞ்சுட்டான், ஓட வரட்டி ஒண்ணுமில்லாம ஆகிட்டான். ஆனா அவன் இருதயத்துக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நம்ம கட்டணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்ய வேண்டாம், ஆலயத்தை கட்ட வேண்டாம். நீ திரளான ரத்தத்தை என்ன செஞ்சிருக்க, சிந்தி இருக்க. உன் கைகள் ரத்தத்தால் என்ன செஞ்சிருக்கு, கரை படிந்திருக்கு. அதனால நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோன் ஆலயத்தை, அப்ப நல்லா நீ ஆலயத்தை கட்டுற திட்டம் யாருக்கு வந்துருச்சு, சாலமோனுக்கு வந்ததுனால தாவீது என்ன பண்றாரு பாருங்க, அந்த ஆலயத்திற்கு தேவையான தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாம் இவர் சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனுக்கு திரளாய் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, தேவன் தனக்கு தருகிற ஐஸ்வரியத்தை, தேவன் தனக்கு தருகிற அந்த நன்மையை எதுக்காக அவன் பயன்படுத்தினான், தேவன் நோக்கம் நிறைவேறுவதற்காக பயன்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்மள தேவன் அதனாலதான் ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் ஏன் கர்த்தர் கொடுக்கறது இல்லைன்னா, சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு. எதுக்காக பயப்படுறாரு தெரியுமா, கொடுத்தோம்னா ஓடி போயிருவான், திட்டத்தை என்ன செய்ய மாட்டான். சில நேரங்களில் நம்ம கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு 1 கோடி ரூபா கொடுங்க கேட்ட கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, அதுக்கப்புறம் தேடியும் காணாது இருப்பா இல்ல மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, தேடியும் பா. சில நேரம் ஆண்டவரே யோசிப்பாரு, நம்ம ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா வாரம் ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் வாங்க வரும்போதே அவனை பார்க்க முடியல, அவனுக்கு ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தா அவனை தேடியும் காண முடியாதியா, அது தேவையா அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு, விட்டுருவாரு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், தேவன் நமக்கு தருகிற நன்மை எல்லாம் ஏன் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார்னா, இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதை செய்து முடிப்பதற்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு நபருக்கு மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒரு வேத பகுதி மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தைகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஓகே, நல்லா கவனிங்க. இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன். இப்ப பழைய ஏற்பாட்டுல நிறைய பேரை நம்ம என்ன செய்யணும், பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் காமிச்சேன். நோவாவை பார்த்தோம், யோசேப்பு, மோசே, யோசுவா, சவுலு, அதுக்கப்புறம் தாவீது, சாலமோனு, இவர்கள் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்தாங்க, தேவன் தெரிந்து கொள்ள பயன்படுத்தினார். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் அதை காட்டிலும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஜனங்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவன் எதுக்காக ஆசீர்வதிக்கிறாருன்னு. தேவன் ஏன் பணத்தை கொடுக்கிறாரு, தேவன் ஏன் பொருளை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எது, இடத்தை சுதந்தரிப்பது, நிலங்களை சுதந்தரிப்பது அவங்களுக்கு வாக்குத்தத்தம். ஆனா புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில வாழ்கிற எனக்கு என்ன தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நான் ஆத்துமாக்களை சுதந்தரிக்கும்படியாக தேவனை ஆசீர்வதிக்கிறார். பழைய உடன்படிக்கையில் என்னது, பூமி, நிலத்தை போய் என்ன செய்யணும், பிடிச்சு அதை என்ன செய்யணும், அதை கீழ்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு, ஜனங்களை தெரிந்து கொண்டாரு, ஆசீர்வதிச்சாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கை கீழே வாழ்ற நம்மள தேவன் ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா, ஜனங்களை கீழ்படுத்துவதற்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா பெந்தைகோஸ்தே நாள்ல மேல் வீட்டு அறையில 120 பேர் என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்ய, 4 வசனம் பாருங்க, அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வார்த்தையின்படி வெவ்வேறு பாஷையில என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் வெவ்வேறு பாஷையில பேசுறதுக்காக மட்டுமா ஆவியானவர் நிரப்பினாரு, அதான் நோக்கமா? சிலருக்கு இன்னைக்கு ஒரே நோக்கம், எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷையில பேசிட்டு நான் செத்தலாம். இது ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது நான் அந்நிய பாஷையில என்ன செஞ்சிடணும். அதுக்காக தேவன் அவன் மேல் வீட்டரை நிரப்பினாரு, அதுதான் வாழ்க்கை நோக்கமேவா? இல்ல. ஏன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறாருன்னா, பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே என்ன நடக்குது பாருங்க, 14 வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு. நல்லா கவனி, அது வரைக்கும் பயந்துட்டு இருந்த பேதுரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த பேதுருவை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்னது, பரிசுத்த ஆவியினால நிரப்புறாரு, வல்லமையினால அவனை நிரப்புறாரு. இதுவரைக்கும் ஒளிந்து கொண்டிருந்தவன் என்ன செய்யறான், எழும்பி நின்று என்ன செய்யறான், யார் எதிர்த்தாங்களோ, யார் இயேசு அடிச்சு கொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே தைரியமா நின்று என்ன செய்யறாரு, ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. பிரசங்கம் இப்ப நல்லா கவனிங்க, பேதுரு பிரசங்கம் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்க. இதை கேட்ட பொழுது 37 வசனம் பாருங்க. இதை கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேணும்ன்றாங்க. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றது சும்மா கையடிச்சு ரீகாராபா ஷாபா அப்படின்னு என்ன செய்யறது இல்ல, அப்படியே நான் அந்நிய பாஷை பேசிட்டு வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக கிடையாது. இங்க பாருங்க,
அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் பிரசங்கம் பண்றான், பேசுறான். பரிசுத்த ஆவியை பெற்றவன் பேசுறான். பேசும்போது என்ன நடக்குது? சுத்தி இருந்தவங்க எல்லாம் இருதயத்துல குத்தப்படுறாங்க. அல்லேலூயா. அவன் குத்தணும்னு நினைச்சு பேசல. சிலர் குத்தணும்னு நினைச்சே தான் என்ன செய்வாங்க? பிரசங்கமே இன்னைக்கு ஒரு குத்து குத்திட்டு வருவோம் தான். என்னது? பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போதே இன்னைக்கு ஒரு குத்து குத்துவோன்னு. ஆனா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல ஒரு குத்தல் என்ன செய்யுது? ஜனங்களுக்குள்ள கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து கேட்கறாங்க, பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்க என்ன செய்யணும்? இப்ப அவன் சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினாலே சாட்சி கூறி என்ன செஞ்சான்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு பத்தி சொல்றான். பேதுருக்கு என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் பேசத்தக்கதான வல்லமையா வாழ்க்கை என்ன செய்யுது? அதான் ஆசீர்வாதம். இப்ப வெளிப்பட்டுருச்சு. என்ன செய்தாங்க பாருங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. பாத்தீங்களா? அவன் மேல விழுந்த ஆசீர்வாதம் எப்படி வெளிப்பட ஆரம்பிக்குது? ஒரு பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப ஆசீர்வாதம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதம் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிறவிலேயே முடவனான 3வது அதிகாரத்துல ஆலயத்துக்கு போறாங்க ஜெபம் பண்றதுக்கு, பேதுரும் யோவானும். பிறவிலேயே முடவன் ஒருத்தர் இருக்கான். 3வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். பேதுரு சொல்றாரு, வெள்ளி முன்னு என்கிட்ட இல்லப்பா. ஆசீர்வாதம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? வெள்ளி முன்னு நினைக்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? வெள்ளி முன்னு எங்கள்கிட்ட இல்ல. ஆனா என்ன எங்கள்கிட்ட என்ன இருக்கு? இயேசுவின் நாமம் இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடனம்னு அவன் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு விளையாடுறாங்க. துள்ளி குதிச்சு என்ன செய்யறான்? தேவாலயத்துல செஞ்சானா இல்லையா? இதனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு அற்புதத்தின் நிமித்தமாக 5000 பேர் என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000. ஆசீர்வாதம் வெளிப்படுதா? முதல்ல எப்படி வெளிப்படுது? 3000 வெளிப்படுது. அடுத்து எப்படி வெளிப்படுது? 5000 வெளிப்படுது. அடுத்து நீங்க அப்படியே வாசித்து பாத்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் சபையில என்ன செய்யப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? 3000, 5000. அடுத்து இப்படித்தான் தேவன் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதித்து பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எதுக்காக சொல்லுங்க? இப்ப பேதுருவுக்கு தேவன் கொடுத்த அவருடைய ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில நிறைவேறிச்சா? திட்டம் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு திட்டம். ஏன்னா எதுக்காக அவர் தெரிந்து கொண்டாரு? ஜனங்களை ரட்சிப்பதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்காக அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்காக அவர்கிட்ட என்ன கொண்டு வராங்க பாருங்க. நீங்க 5வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 5:1 பாருங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே, மேல உள்ள வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே, இது பாருங்க, பேதுரு காலையும் யோவான் காலையும் சீசருடைய காலையும் கொண்டு வந்து எதை வைக்கிறாங்க? எல்லாத்தையும் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. இந்த பணத்தை வைத்து அவங்க என்ன செய்தாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை, தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க. அல்லேலூயா. அப்ப வெள்ளியும் பொண்ணு எங்க இருந்துச்சு? அவங்க காலு கீழே இருந்துச்சு. பணம் எங்க இருந்துச்சு? அவங்க காலு கீழே இருந்துச்சு. கிரயத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல காசை கொண்டு வந்து ஐயா இருந்தாங்க ஏன் காலில் எங்க செய்யறாங்க? இந்த பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா, இப்ப தேவன் ஆசீர்வதிச்சாரு, ஐஸ்வர்யம் வந்துச்சா இல்லையா? பேதுரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அது வரைக்கும் பணத்தை அதான் இயேசு கூட நின்று பார்த்திருக்கிற அற்புதங்களை. ஆனா இப்ப ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வீடுனாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வித்து அந்த காசை கொண்டு வந்து யார்ட்ட கொடுக்குறாங்க? உடனே பேதுரு, இத்தனை நாள் ஆண்டவரை தேர்னதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரியா? பாரு, அவர் நல்ல ஒரு இடத்த பாரியா, நல்ல ஒரு வீட்டை பார்ப்போம், நல்ல ஒரு வாட்டியை வாங்கும். அப்படியா பண்ணாரு? இல்ல, தேவன் அவருக்கு தேவன் அவனை ஆசீர்வதிச்சார், அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். பணம் அவனை தேடி வந்தது, ஐஸ்வர்யம் அவனை தேடி வந்தது. ஆனா அதை அவன் என்ன செய்தான்? அவனை எதற்காய் தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்திற்காக அதை அவன் பயன்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் தேவன் கொடுக்குறாருங்க, ஆனா தேவனுடைய நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை பயன்படுத்துவதில்லை. தன்னுடைய நோக்கத்திற்காக பேதுரு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அழகா என்ன செஞ்சிருக்கலாம்? நல்ல ஒரு பெரிய ரிசோர்ட் வாங்கி என்ன செஞ்சிருக்கலாம்? நல்லா குடுக்குன்னு ஸ்விம்மிங் பூலாம் கட்டி போட்டு எப்பா இயேசுக்காக அடி வாங்கி நொறுக்கப்பட்டிருக்கோம், அழகா ஜாலியா இருப்போம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? இல்ல, தேவன் எதற்காய் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்ன குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்காருன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு பணமும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னா சும்மா இஷ்டத்துக்கு வாரி என்ன செய்வாங்க? வாரி தேவையில்லாததுக்கு இதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா தேவன் நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சவுல கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. தமஸ்குக்கு போற வழியில அவனை தேவன் என்ன செய்யறாரு? தொடுறாரு. தொட்டு அவன் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வாசிங்க, 9:1 பாருங்க.
ஓகே, நிருபங்களை என்ன செய்யறாரு? நிருபங்களை கேட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு தமஸ்குக்கு போறாரு. இது பேர் பரிசுத்தவான்களா கொண்டு என்ன செஞ்சிடணும்? குடிச்சு திருப்பி எங்க கொண்டு வந்து கட்டி கொண்டு போயிட்டு இருக்கும்போது தேவன் அவரை கட்டிட்டாரு. இவர் பரிசுத்தவான்களை கட்டலாம் என்ன செய்யறாரு? கெட்டி இழுத்துட்டு வரலான்னு போறாரு. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? இவரை கெட்டி இழுத்துட்டாரு. இழுத்துட்டு என்ன பண்றாரு பாருங்க. சவுல்ல வந்து இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். 3 நாள் உபவாசத்துல என்ன செய்யறாரு? அப்ப அனனியாண்ட ஒரு நபர்கிட்ட ஒரு சீசன் ஆண்டவர் பேசுறாரு. நீ போய் அவனுக்கு என்ன செய்ய? ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப ஜெபம் பண்ணும் போது அவனுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைக்கிறாரு பாருங்க. என்ன திட்டம் வைக்கிறாரு பாருங்க. 13 வசனம் பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இப்ப அவன் சூழ்நிலை என்ன செய்யறான்? ஆண்டவரே, வந்திருக்கிற ஆளு சாதாரணமான ஆளு இல்ல, எத்தனை பேர் கொண்டவன், எத்தனை பேர் கட்டிட்டு போனவன், இப்ப இங்க உள்ளவங்களை கட்டி கொண்டு போறதுக்காக என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கானே. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். சவுலை குறித்த தேவ திட்டம் என்ன திட்டம் அது? இப்போ அவன் யாருக்கு சொல்ல போறான்? அவன் புறஜாதிகளுக்கு சொல்லுவான், ராஜாக்களுக்கு சொல்லுவான், இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை என்ன செய்வான்? நான் தெரிந்து கொண்ட பார்த்தா. அதுக்கப்புறம் சொல்றான், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். பாத்தீங்களா? அவனுக்கு என்ன சொல்றாரு? என் நாமத்திற்காக அவன் பாடு கூட படுவான். அதான் அவன் மேல விழுந்த திட்டம். இப்ப அவன் பெரிய வசதி படைத்தவன், ரோம குடிமகன். அவனை தேவன் ஆசீர்வதிக்கிற எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அதனாலதான் அடுத்து வந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம கைகள் இன்னைக்கு வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மேல விழுந்த தேவன் நோக்க திட்டம் என்னன்னா, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கணும். அப்ப பாத்தீங்களா, சவுல் எருசலேமை மொத்தம் கீழடக்கி பெரிய ராஜாவாயிரும் அப்படின்னு திட்டத்தை கொடுத்தாரு. என்ன திட்டம் கொடுத்தாரு? இல்ல, என்னுடைய நாமத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு தேவன் நம்ம மேல வச்ச திட்டம். அல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காக தேவனை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த நோக்கத்திற்கு இப்ப சவுல் போய் ராஜாக்கு முன்னாடி நிக்கணும். அப்ப அவன் கப்பலெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதனால அவனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதுல போவதற்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் அவனுக்கு என்ன செஞ்சாரு? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நிறைய பிரயாணம் பண்ணணும். அதனால அவனுக்கு தேவையான பணத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. இந்த நிருபங்கள்லாம் எழுதணும். சும்மா வந்திருக்குமா அதெல்லாம்? இன்னைக்கு ஒரு புக் எழுதுனானே எவ்வளவு செலவாகுது? ஆகுதா இல்லையா? ஆகுது. அப்ப இவ்வளவு நிருபத்தை அவர் எழுதியிருக்காரு. செலவாயிருக்குமா இல்லையா? ஆயிருக்கு. இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் அவர் கொடுத்த அந்த பணத்தை அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கும் பேசுறாரு. புரியுதா? அப்ப தேவன் நமக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எதற்காக நான் அதை செய்யணும்? ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவரே, கர்த்தர் உங்க மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டுமே தேவ திட்டம். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு தேவன் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போகணும். ஆண்டவரே, எனக்கு கார் வேணும். கண்டிப்பா கர்த்தர் காரை தர்றாரு. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறேன், நான் நல்லா வாழணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும். வீட்டை கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தர் தர்றாரு. ஆண்டவரே, ஊழியம் செய்வதற்கு எனக்கு பணம் வேணும், எனக்கு கொடுங்க. நல்ல பணத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாரு? அப்ப எதுக்காக கொடுக்குறாரு? நான் ஊழியம் செய்யறேன். சிலர் வந்து ஊழியம் செய்யற நோக்கமே தப்பா செய்யறாங்க. எதுக்காக? எப்படியாவது ஒரு சபையை கட்டிடணும். ஆண்டவரே, ஒரு சர்ச்சை மட்டும் கெட்டதுக்காக தேவன் பூமிக்கு என்ன செய்யல? அழைக்கவே இல்லை. அல்லேலூயா. அது என்னுடைய தேவ திட்டத்துல ஒரு பகுதி தான். என்னது? சபைய நான் எப்படியாவது சாகரத்துல ஒரு சபையை கட்டிடுறேன். ஆண்டவரே, அதுக்காக என்ன அனுப்புனாரு? கிடையவே கிடையாது. நான் எப்படியாவது மரிக்கிறதுக்கு முன்பாக அநேக ஆயிரங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அதுக்கு எனக்கு ஒரு சபை தேவை. அதுக்கு தேவன் என்ன செய்யறாரு? சபையை கொடுக்குறாரு. அப்ப சபையை கட்டுறதுக்கு எதை கொடுக்குறாரு? பணத்தையும் கொடுக்குறாரு. சபையை கட்டுறதுக்கு ஆட்களையும் கொடுக்குறாரு. தேவைகளையும் கர்த்தர் என்ன செய்வாரு? எப்படியாவது ஒரு பார்ட்னர் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆண்டவரே, இதுக்காக வாழ்றோம் இல்ல. புரியுது உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு மனுஷனை எதுக்காக ஆசீர்வதிக்கிறாரு? எதுக்காகனா, அவன் மூலம் தேவ ராஜ்யம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். தேவன் அவனை என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அந்த திட்டம் நிறைவேறும். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த திட்டம் என்ன செய்யும்? சிலரை அவங்க குடும்பத்தாரை மட்டும் ரட்சிப்பதற்காக தேவன் சிலரை என்ன செய்வாரு? பயன்படுத்துவாரு. சிலரை ஒரு சமுதாய தாண்டல் பக்கம் திருப்புவதற்காக, சிலரை தேவன் பின்வாங்கி போன ஜனங்களை தேவனிடத்தில் இணைப்பதற்காக மட்டும் என்ன செய்வாரு? அது அவங்க திட்டமாவே இருக்கும். அப்ப தேவன் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஆண்டவரே, நான் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 9 எடுங்களேன், அதை மட்டும் வாசிச்சு பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே,
நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒருத்தன் ஆண்டவர் தொட்ட உடனே அவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சவுல் ஆண்டவர் தொட்டுட்டாரு, தமஸ்குக்கு போற வழியில கீழே விழுந்துட்டாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா முள்ளில உதைக்கிறது உனக்கு, முள்ளுல உதைச்சா யாருக்கு தான் வேதனை? முள்ளுக்கு வேதனையா? முள்ளு வலிக்குதுன்னு சொல்லுமா? முள்ளுல ஓங்கி ஓங்கி குத்துறீங்க நீங்க, முள்ளுக்கு ஏதாவது செய்யுமா? செய்யாது. ஆண்டவர் கேட்கறாரு, எப்பா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், ஏன் முள்ளுல போய் என்ன செய்யற உதைக்கிற அப்படின்னு. அவன் என்ன செய்யறான்? நடுங்கி ஆண்டவர் பேசுறாரு, நடுங்குறான். இதுவரைக்கும் எல்லாத்தையும் நடுங்க விட்டவன் இப்ப என்ன செய்யறான்? நடுங்குறான். நடுங்கிட்டு கேட்கறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வார்த்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. காலை எந்திரிச்ச உடனே நமக்கே ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கை அன்னைக்கு ஓட்டக்கூடாது. ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்ய? ஆண்டவர் நல்லா கவனிங்க. நீ அப்படி கேட்கும்போது, மகனே மகளே, இந்த ஒரு நபருக்காக இன்னைக்கு நீ ஜெபி அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நான் வேலையெல்லாம் செய்யலாம், ஆனா அன்னைக்கு தேவன் எனக்காக நியமித்த ஒரு திட்டம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு நபருக்காக நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபிச்சுட்டேன்னா அன்னைக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றினா, ஒருவேளை அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படலாம், ஒருவேளை அன்னைக்கு அவங்க ஒரு ஆபத்துல இருந்து காப்பாற்றப்படலாம். அது ஒரு திட்டம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒருவேளை இன்னைக்கு நீ இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நீ இந்த ஒரு சின்ன காணிக்கை என்ன செய்ய, நீ விதை அப்படின்னு என்ன செய்யறாரு? எங்கேயோ யாருக்கோ சொல்றாரு. அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய திட்டம் ஆண்டவர் கூடுதலா எதை சொல்லுவாங்க? இன்றைக்கு ஒரு நபருக்காவது என்னை பற்றி அறிவி அப்படின்னு டெய்லி சொல்லுவார். இன்றைக்கு என்னுடைய நன்மையை மற்றவங்களுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்? அன்னைக்கு அதை செய்யலைன்னா அன்னைக்கு நம்ம வாழ்ந்து அன்னைக்கு வேஸ்ட் ஆகிட்டோம் ஒரு நாள். அப்படிதான் வாழ்க்கையில பல நாள் என்ன செய்யுது? அப்ப தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம்னா என்ன? இந்த பூமியில நான் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்க தேவையான ஆற்றலை, சக்திய, வல்லமைய, பலனை, அபிஷேகத்தை, கிருபை வரங்களை தேவன் எனக்கு கொடுப்பதுதான் என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. அநேகர் என்ன செய்யறாங்க? வர்றாங்க, வாழ்றாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, அவங்கள வளர்க்குறாங்க, கல்யாணம் பண்றாங்க, பேரம்பத்தியை பாக்குறாங்க, அப்படி என்ன செஞ்சிருது? தாய் சோதரம் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. இல்ல, நம்ம வாழ்க்கை ஆண்டவரே நான் வாழ்ந்தான் ஒரு சரித்திரத்தை படைக்கணும் ஆண்டவரே, இத்தனையோ என்னை குறிச்சு நீங்க சொல்லணும் ஆண்டவரே, அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருந்தான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? குடும்பம்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்தான் அப்படின்னு என்ன செய்யணும்? அதான் நம்ம நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். பக்கத்துல பஸ் நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கை நாட்களையும் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது? இப்படி வேகமா என்ன செய்யுது? 2025 தொடங்கின மாதிரி இருந்துச்சு பாருங்க. இந்த மாசம் என்ன செய்ய போகுது? 3வது மாசம் முடிய போகுது. எப்படி ஓடுது பாருங்க நாட்கள். இப்ப நாட்கள் வேகமா என்ன செய்யுது? வருகை நாட்கள் அப்படிதான் இருக்கும். இனி வர நாட்கள் எல்லாமே ஆண்டவருடைய வருகை நெருங்குறதுனால இப்ப இந்த 3 மாசம் இப்படி இருக்குல்ல, ஆனா இனி வர நாட்கள்ல காலத்துல என்னடா 3 மாசமா 3-4 மணி இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருமா? வேகமா ஓடுமா நாட்கள், வேகமா ஓடி போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா நம்மளும் என்ன செய்யணும்? தேவ நோக்கத்தை நிறைவேற்ற ஆயத்தமாகும். அப்ப ஆசீர்வாதத்தின் அந்த வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்ம மேல, ஆசீர்வாதம் தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஐஸ்வர்யம் எப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த ஐஸ்வர்யம் வெளிப்படும். ஆசீர்வாதத்துக்கு நேராக, நம்ம திட்டத்துக்கு நேராக நம்ம பயணப்படலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு நாள் வரும், எனக்கும் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் வரதான் போகுது இல்லையா? அன்னைக்கு நம்ம இன்னும் ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நான் திட்டத்தை நிறைவேற்ற நான் புறப்படுவேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் செயல்படுவேன் ஆண்டவரே. ஒரு நபருக்கா நான் சொல்லுவேன், ஜெபிப்பேன் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவரே. நம்ம செஞ்சோம்னா ஐஸ்வர்யம் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்கணும். ஏன்னா அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே, அந்த பாதையில ஓட ஆரம்பிச்சிட்டோம்னாலே தேவன் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும். ஆண்டவரே நம்ம ஜோமன், ஆண்டவரே இந்த 100 இடத்தோட பேரு, இந்த கிராமம்ல 100 இடத்தோட பேரை நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? எழுதி வச்சு ஜோம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க? நீ உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாங்க சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். நம்ம ஜோம் பண்றோம். அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு. புரியுதா? இப்ப நம்ம கவனிங்க, ஒவ்வொரு மாசமும் அதுக்கு நேரா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன பண்ணோம்? ஜோம் பண்ணிட்டே இவங்க வீட்டுல உட்காந்து இட்லியும் பூரி தின்னு உட்காந்துருந்தா என்ன ஆகும்? ஒண்ணும் நடக்காது. நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரே நான் போகணும், பக்கத்துல இந்த கிராமத்துக்கு போகணும், கிருபை செய்யுங்க. போய் காலை என்ன செய்யறோம்? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த கிராமங்களுக்குள்ள எல்லாம் சுவிசேஷம் என்ற அந்த டிராக்ஸை கொடுக்கறதுக்கு, வீட்டுக்குள்ள கொடுக்கணும் நம்ம ஆயத்தமானோம்ல. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை தேடி பெட்டி பெட்டியா என்ன வருது? என்ன வருது? டிராக்ஸ் வருது. கைப்பறிக்கிற என்ன செய்யறாங்க? இலவசமா கொண்டு வந்து நம்ம கையில. ஒரு காலத்துல ஐயா ஒரு பைபிள் கிடைச்சா நல்லா இருக்கும், இப்ப வந்து இலவசமா பைபிள் வந்து என்ன செய்யுது கையில. அப்ப நல்லா கவனிங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவருடைய திட்டத்துக்கு நேராக நம்ம கால் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களா வெளிப்பட்டு வருது. இதுதான் அதற்கான அடையாளம். புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க ஆண்டவருக்காக ஒண்ணு செய்ய எழும்பும் போது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அதுக்கான நன்மை வெளிப்பட ஆரம்பிக்கும்.
ஆண்டவரே நாங்க சுவிசேஷ ஊழியத்துக்காக போறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கர் வேணும் ஆண்டவரே. தேவன் அதை என்ன செய்யறாரு? தர்றாரா இல்லையா? கண்டிப்பா தர்றாரு. இப்படித்தான் அந்த திட்டத்துக்கு நேரா போகும்போது அதை அனுபவிக்க முடியும். இப்ப நம்ம அந்த திட்டத்துக்கு ஆயத்தமாகலன்னா இந்த டாக்ஸ் என்ன செய்யாது? வராது. அந்த ஆசீர்வாதம் வராது. அப்ப அந்த திட்டத்துக்கு நேராய் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அதுக்கு தேவையான ஐஸ்வர்யம் வருது, அதுக்கு தேவையான பணம் வருது, அதுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு, அதுக்கு தேவையான ஜனங்களையும் கர்த்தர் என்ன செய்றாரு? தருகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியில் நான் நிறைவேற்றி முடிக்க தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் தருகிற ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு வல்லமை. அதான் என்னது? ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இல்லையா? நான் சொல்றேன், தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரா இல்லையா? தேவன் ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க புறப்படாம இருக்கும். இப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் தேசத்தை கையில கொடுக்க போறேன்னாரா? கொடுத்துட்டேன்னாரா? மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவர்த்தி உங்களுக்கு கொடுத்தேன்ட்டாரு. கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, கொடுத்துட்டீங்க, சோத்திரம்பா சோத்திரம்பா. யோசுவா என்ன செய்யறாரு? அப்படியே ரூமுக்குள்ளேயே உட்காந்து கைதட்டி என்ன செய்யறாரு? ஆராதிச்சுட்டே இருந்தாருன்னா, ஆராதிக்கிறது நல்லதான், ஆனா போய் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும்ல. அப்படிதான் தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு, ஐஸ்வர்யத்தை நமக்காக வைத்திருக்கிறாரு, நன்மையை நமக்காக வச்சு, நமக்காக ஜனங்களை வச்சிருக்கிறாரு, நமக்காக இடங்களை வச்சிருக்கிறாரு, நமக்காக நிறைய சபைகள் இருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் தருவார் நம்ம நிச்சயமா. இதெல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம போனா மட்டும்தான், செயல்பட்டா மட்டும்தான் அது அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை ஒரு நபருக்காக சொல்லணும். அது என் திட்டம், என் மேல இருந்த திட்டம். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? கடமையா இருக்கு. ஒரு நாளைக்கு ஆண்டவரே 1 மணி நேரமாவது உங்க சமூகத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இது தேவன் என் மேல வைத்த உமக்கு சித்தமா இருந்தா நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. 1 மணி நேரமா தேவ சித்தம். இன்னைக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுக்குறான். முழங்காலம் முடக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும், சமுதாயத்துக்காக ஜெபிக்கணும். அது என் மேல விழுந்த கடமை, என் மேல விழுந்த திட்டம். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா ஒரு அதிகாரம் வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சில கேள்வி அது. ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாவது வாசிக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என் மேல விழுந்த வார்த்தை உள்ள போகணும். ஆண்டவரே ஒரு நபருக்காவது உங்க அன்பை நான் என்ன செய்யணும்? சொல்லணும் ஆண்டவரே. ஒரு நபருக்காவது நான் ஆசீர்வாதமா இன்னைக்கு இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு யாராவது ஜெபிக்கும் போது ஒருத்தவங்க என்ன பத்தி உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜனங்களுக்காக. அது பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம அர்ப்பணிச்சோம்னா, ஒப்பு கொடுத்தோம்னா, ஐஸ்வர்யத்தை நம்ம கண்களால பாக்குறனால ரொம்ப தூரம் கிடையாது, நிச்சயமா வரும். ஆமென். எழுந்திருக்கலாமா? ஜெபம் வானுடைய சமூகத்தில் ஆண்டவரே, ஆண்டவர்ட்ட நாமே அர்ப்பணிப்போம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகள், நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றோமான்றதை நம்ம யோசிக்கணும். ஆமா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்றேன். அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். அன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுடையது தானா? நான் தேவனுடைய திட்டத்தில் தான் இருக்கிறேனா? தேவனுடைய திட்டத்திற்காக நான் செலவழிக்கிறேனா? தேவன் எனக்கு தருகிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக நான் பயன்படுத்துகிறேனா? தேவ நோக்கம் என் மூலம் நிறைவேறுகிறதான்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலை, ஆமென், இதற்காகவோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களுக்காக வாழ்றாங்க, பிள்ளைகளுக்காக வாழ்றேன்றாங்க, கணவருக்காக தான் வாழ்றேன்றாங்க, மனைவிக்காக தான் வாழ்றேன்றாங்க, இதற்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த நோக்கமும் திட்டமும் நிறைவேற நான் அந்த பூமியில இருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக தான் நீர் எனக்கு குடும்பங்களை தருகிறீர், ஆசீர்வாதங்களை தருகிறீர், பணத்தை தருகிறீர், உயர்வுகளை தருகிறீர், மேன்மைகளை தருகிறீர். இதெல்லாம் என் மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுவதற்கு காரணமா இருக்கிறது ஆண்டவரே. சாதாரணமான மனிதர்களை நீர் ஆசீர்வதித்தீங்க, அவங்க தேவ திட்டத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் மாறினாங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல தேவ திட்டத்தை செய்கிற ஒரு மகனாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்க வாழ்க்கை இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளையும் வீணா நாங்கள் செலவழிச்சிட கூடாது ஆண்டவரே. ஒரு நாளையும் பிரயோஜனமற்ற விதத்தில் நாங்கள் செலவழிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய நன்மை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ நோக்கத்தை நிறைவேற்ற, தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு நாளும் இவர்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே, இவர்கள் பார்க்கிற இந்த நிலைமைகள் இவர்களை அழுத்தி விடாதபடிக்கு எழும்பி தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இசப்பா, அந்த வாரம் நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, வன்மையான ஒரு ஊழியர் மூலமாக நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தரனோடு கூட இருக்கிறார் நீங்க வாக்கு பண்ணீங்க ஆண்டவரே. இதை நாங்க எழும்பி காரியத்தை நடப்பிக்கிற ஒரு காலம் ஆண்டவரே. இது எழும்பி நாங்க சூழ்நிலையை கீழ்படுத்துகிற ஒரு காலம் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நன்மை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே.
சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.